சிவகங்கையில் கண்மாய் மடையை தெய்வமாக வழிபட்டு ஆண்கள் மட்டுமே பங்கேற்கும் வினோத திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. விவசாய நிலங்களுக்கு நீர் ஆதாரமாக விளங்கும் கண்மாயில் இருந்து தண்ணீர் திறக்கப்படும் மடையே திருமலை கிராம மக்களின் கருப்பண்ணசாமி. ஆண்டுதோறும் மடைக்கு கிடா வெட்டி திருவிழா நடத்துவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கிராமமே விழாக்கோலம் பூண்ட நிலையில் விவசாயம் செழிக்க, குடும்பம் தழைத்தோங்க, தீய சக்திகள் அகல பக்தர்கள் வேண்டுதலுக்காக வழங்கிய அரிவாள்களால் மடை முழுக்க அலங்கரிக்கப்பட்டிருந்தது. மக்கள் நேர்த்தி கடனாக கருப்பு ஆட்டை மடை கருப்பண்ணசாமிக்கு காணிக்கையாக்க இந்த முறை 280 கருப்பு ஆடுகள் சாமிக்கு படைக்கப்பட்டன. தொடர்ந்து கிடா வெட்டி, சுடச்சுட பச்சரிசி சாதம், மணக்க மணக்க கறிக்குழம்பு, ரசம் உள்ளிட்டவை விருந்திற்கு தயாராகின. 7,000க்கும் மேற்பட்ட ஆண்கள் விருந்தில் பங்கேற்க அனைவரும் வரிசையாக அமர்ந்து அமர ரசித்து ருசித்து வயிறார சாப்பிட்டு மகிழ்ந்தனர். தமிழர்கள் மண்ணையும் மரத்தையும் தெய்வமாய் வணங்கி இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தனர் என்பதன் அடையாளமாக மடையையே தெய்வமாக கருதி கிடா வெட்டி விருந்து வைத்து திருவிழா நடத்தி அசத்தியுள்ளனர் இந்த கிராம மக்கள். எங்கள் ஊர் ஆண்கள் எங்கெங்கே வெளிநாட்டில் இருந்தாலும் இந்த ஊருக்கு திருவிழாவுக்கு ஒரு 300 ஆண்கள் இங்கே வந்துடுவாங்க. ஒருத்தங்க சமைக்க ஆரம்பிப்பாங்க, ஒருத்தங்க விறகள்ளி போடுவாங்க, ஒருத்தங்க கறி உரிப்பாங்க, ஒருத்தங்க கறியை வெட்டிக்கிட்டு இருப்பாங்க, ஒருத்தங்க கறியை கிண்டிக்கிட்டு இருப்பாங்க, ஒருத்தங்க கறி அள்ளி பரிமாறி வச்சு கமகமன்னு விருந்து வர்ற மக்கள் எல்லாம் மனசார விருந்தள்ளி போடுவோம். இந்த சுற்று வட்டாரத்தில் எங்கேயுமே இல்லை இந்த மாதிரி திருவிழா. எங்கள் ஊரில் மட்டும்தாங்க இந்த திருவிழா. சண்டை சச்சரவு எதுவுமே இருக்காது. எல்லாரும் ஹாப்பியாக விருந்தை கொண்டாடிட்டு சந்தோஷமாக போவாங்க. இப்படி பல 100 ஆண்டுகளாக நைட்டு எந்த நேரம் சொல்ல முடியாது. அந்த கருங்கடாயை பூரா வெட்டி படைச்சு அந்த கருப்பர் உத்தரவு கொடுத்ததுக்கு பின்னாடி தான் இந்த பள்ளையத்தை ஒப்படைச்சு எல்லா பொதுமக்களும் எல்லா பக்தர்களும் இதை அணுந்துவோம். இந்த கோவிலுக்கு காவலர்கள்லாம் பாதுகாப்புலாம் கேட்டு அமைதிப்படுத்துறதில்லை. வர்ற பக்தர்கள் இந்த தெய்வத்தினுடைய பக்தியை நினைச்சு அமைதியாக இருந்து உணவு அருந்திட்டு போவாங்க. வசதியாக என்னன்னு சொல்ல முடியாத அளவுக்கு அந்த மாதிரி சாப்பிட்டு போவாங்க. இது சாப்பிட்டு போனால் அடுத்த வருஷம் திரும்ப வருவாங்க. இந்த கோயிலுக்கு சிறப்பாக சாப்பிட்டு எந்த 10,000 12,000 பேர் இதுவரை எந்த எந்த சவுண்டும் இருக்காது. நல்லபடியாக போலீஸ் பாதுகாப்பு நாங்கள் கேட்கவே மாட்டோம். இந்த வருஷம் மட்டும் இருந்தாலும் கேட்டு வந்துட்டு போனாங்க. எந்த இதுவும் இருக்காது. நல்லபடியாக சிறப்பாக நடக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.